விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் என்று சொல்லும் பொழுதே, அவர்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள், ஆளுமை திறன் மிக்கவர்கள். இவங்களும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில வராங்க. அதனால கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அமைதியா இருப்பாங்க. ஒரு தப்பு நடந்தா டக்குன்னு வந்து தேள் கொடுக்கு மாரி கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது இயல்பு தான். ஆனால் பொறுமைசாலிகளாகவும் விளங்குவார்கள். எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை அவர்களுக்கு உண்டு. ஒரு ஆளக்கூடிய திறன்கள்னால எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பையும் ரொம்ப சிறப்பா செஞ்சு குடுத்துருவாங்க. ராணுவம், காவல்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, இந்த காப்பாற்றக்கூடிய துறையில் யார் இருப்பார்கள் என்று பார்த்தால், நிச்சயமாக விருச்சிகம், மேஷராசிக்காரர்கள் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ராசி, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80% நற்பலன்களை கொடுக்கிறார். அடுத்து வரக்கூடிய குரு பகவான் அவர்களை உயர்த்துவதற்காக காத்திருக்கிறார். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில ஜாக்கிரதையா இருக்கணும்னா, பேச்சு, அதாவது நாம பேசக்கூடிய பேச்சுல நிதானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது பெற்ற மகனாக இருக்கலாம், கட்டிய மனைவியாக இருக்கலாம். நாம் எங்கிருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த இடத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள். ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா வரப்போதுன்னா, அந்த இடத்த நீங்க எதுவும் கருத்து சொல்லாம அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது நல்லது. ஏன்னா, விருச்சிக ராசி அந்த கோபம், அந்த ஆத்திரம் டப்புன்னு வரதுனால டபால்னு ஒரு வார்த்தை வந்துரும். அதனால அந்த வார்த்தை பெரிதாக கொண்டு வந்து அவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. விருச்சிக ராசியைச் சேர்ந்து இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை, காவல்துறை ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கான ப்ரமோஷன் இப்ப வாழ்க்கையில கிடைக்கும். இப்ப இது காலம் வரைக்கும் எனக்கு வந்து ஓய்வூதியமே வராம இருந்துச்சு. அதெல்லாம் அற்புதமா வந்து சேர்ந்துரும். அதே மாரி பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து 2, 3 அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாங்க. அதாவது வர்த்தகம், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் லாபம் பெரிய அளவுக்கு லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகிறது. விருச்சிக ராசியைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு யாரெல்லாம் விருச்சிக ராசியில விவசாயம் சேர்ந்த மக்கள் இருக்காங்களோ, அமோக விளைச்சல் காத்துட்டு இருக்கு. ஏன்னா, செவ்வாய் என்பவன் பூமிகாரகன். அந்த பூமியில தான் நம்ம பயிர் பண்றோம். அதனால அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. கவலையே படாதீங்க. விருச்சிக ராசிக்கு வெற்றி கதவை தட்டிக்கொண்டு வீட்டுக்குள்ள வரப்போகுது. சரி, நாங்க என்ன சார் கோயிலுக்கு போலாம்? விருச்சிகம் என்றால் செவ்வாய், செவ்வாய் என்றால் யார்? முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வெற்றி வாழ்வில் நிச்சயம். திருச்செந்தூர்லாம் எங்க சார் போக முடியும்? அங்க உள்ளவங்கள போறதே கஷ்டமா இருக்கு. பக்கத்துல ஏதாவது கோயில் சொல்லக்கூடாதா? அப்படின்னா, நிச்சயமாக அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம். நம்ம சென்னையில நீங்க இருந்தீங்கன்னா, வடபழனி முருகப்பெருமான் ஆலயம் கண்டிப்பாக வசந்தத்தை வாழ்வில் உங்களுக்கு ஊட்டித் தரும். சரி, பக்கத்துல வேற ஏதாவது கோயில், போரூர் முருகன் சன்னிதானம் போலாம். சிறுவாபுரி முருகன் வழிபாடு, வீடு, மனை இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் போனாலே அற்புதமாக கொடுத்து விடுவார். வீட்ல என்ன சார் வழிபாடு பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமையில 6லிருந்து 7 செவ்வாய் ஹோரையில் அற்புதமாக எண்ணெய் விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படிச்சு வந்தீங்கன்னா, கவலை என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லவே இல்லை என்று சொல்லலாம். இந்த பராப வருடம் கவலையில்லாத நல்வாழ்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள்.